ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அகைன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அப்படியே லைக் ஒரு ChatGPT கன்டென்ட்ட ஒரு ஹியூமனைஸ்டு கன்டென்ட்டா எப்படி வந்து நம்ம மாத்தி ஒரு பிளாக் ஆர்டிக்கல் எழுத போறோம் அப்படின்றத நீங்க லைவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ரிகார்டிங் பிளாக் ரிகார்டிங். ஸோ அது ரிலேட்டடாவும் அந்த இந்த சீரிஸ் ஃபுல்லாவே ஸோ பிளாக் கம்ப்ளீட்டா நம்ம ரிசல்ட் எடுக்கிறோமா இல்லையான்றது தான். ஸோ ஆல்ரெடி நம்ம டூல்ஸை பத்தி பேசியிருக்கோம். கிராவிட்டி ரைட் அண்ட் என்னென்னலாம் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு. சேம் இன்னைக்கு ChatGPTல ஒரு 10 வகையான பிளாக் டைட்டில் எடுத்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க உங்களுக்கு டைரக்ட்டா வீடியோல காட்டுறேன். ஸோ நான் இங்க என்ன போட்டிருக்கேன்னா, ஒரு ப்ராம்ப்ட் குடுத்துருக்கேன். இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இந்த ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ப்ராம்ப்ட்ஸ்க்கு ஏத்த மாரி எனக்கு 10 வகையான ஐடியாஸ் கிடைச்சிருச்சு. ஸோ நான் ரேண்டமா ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு இதுக்கு ஒரு பிளாக் கன்டென்ட் நான் வந்து சேம் ChatGPTலயே எழுதப் போறேன். ஓகேங்களா? 7 ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜிஸ் பூஸ்ட் என்கேஜ்மென்ட். ஸோ நான் இந்த கன்டென்ட்ட எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பிளாக் டைட்டில் நான் எடுத்துக்கிட்டு, ஸோ இதுல ஆல்ரெடி நம்ம ChatGPT தான் யூஸ் பண்றது. இது ஃப்ரீ ஆஃப் 3.0 தான். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் நம்ம பண்றது. யூஸ் பண்ணி இருக்கிட்டு இருக்கிறது. ஸோ இதே மாரி இங்க ஆர்டிக்கல் ரைட்டர் GPT நீங்க மேல போய் சர்ச் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பிளாக்ன்னு நீங்க டைப் பண்றீங்க. பிளாக் டைப் பண்ண உடனே ஸோ இத்தன செக்ஷன் உங்களுக்கு காமிச்சிரும். ஸோ எதுல நம்ம ரைட் பண்ண போறோம்ன்ட்டு. அண்ட் நீங்க வந்து ரைட் அ யூனிக் எஸ்ஏ பிளாக் போஸ்ட் ஆர் ஹியூமனைஸ்ட் இதுல நீங்க ஹியூமன் பிளாக் ஸோ அந்த மாரி என்ன கன்டென்ட்ஸ் இருக்கான்னு பாருங்க. நான் மேக்ஸிமம் வந்து பிளாக்ன்னு தான் இப்போதைக்கு சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணதுல எனக்கு இங்க கிடைச்சது லைக் இதுதான் 100% யூனிக்யூ. ஸோ இத நான் சூஸ் பண்ணா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இது ஃபீட் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். அகைன் நான் இங்க வந்து ஆ 1 செகண்ட். ஸோ இங்க வந்து நான் அந்த டைட்டில பேஸ்ட் பண்ணிடுறேன். டைட்டில பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ நான் ஜெனரேட் குடுக்க ஆரம்பிச்சாவே ஆட்டோமேட்டிக்கா கன்டென்ட்ஸ் எழுத ஆரம்பிச்சுரும். நான் இங்க குடுத்துட்டேன். அகைன் நான் இங்க வரேன். நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு ஒரு கமாண்ட் குடுக்குறேன். ரைட் ஒரு 1500 வேர்ட்ஸ்ல எழுத சொல்றேன். ஓகேங்களா? ஏன்னா, அ பிளாக பொறுத்தவரைக்கும் ஒரு 500 அப்படின்றது பேசிக். அது பெருசா படிச்சுட்டு அது டக்குனு ஸ்கிப் பண்ணிடுவாங்க. வேறஸ் நீங்க ஒரு 1500 வேர்ட்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா, அது கம்ப்ளீட்டா இருக்கும். லைக் அதுல நெறைய விஷயங்கள் நீங்க எலாபரேட் பண்ணலாம். ஸோ ரைட் 1500 வேர்ட்ஸ் அபௌட் இந்த டைட்டில் குடுக்குறேன். நான் ஜெனரேட் கன்டென்ட் குடுத்தாச்சு. ஸோ ஆப்வியஸா இன்னும் கொஞ்ச நேரத்துல கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லைன் குடுப்போம். நம்ம மேக்ஸிமம் நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, ஒரு அவுட்லைனுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, லைக் அதோட பிரீஃப் கன்டென்ட் இருக்கும். ஸோ அவுட்லைனுன்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டெக்ஸ் மாரி தான்னு வச்சுக்கங்களேன். ஸோ அதோட டைட்டில் வந்துரும். எது எது ஹெட்டிங் 2 ஹெட்டிங் 1 அப்படின்றது போல்டா இருக்கும். ஸோ ஹெட்டிங் 2 அதுக்கு கீழ இருக்க இம்பார்ட்டன்ஸ் லைக் ஒண்ணொண்ணா பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கும். ஸோ H2ல H3 அப்படின்னா ஹெட்டிங் 2ல சின்ன பேஸ் ஹெட்டிங். அதுக்கு கீழ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸோ இந்த மாரி டீட்டெயில் ஸ்ட்ரக்சரா ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லைன் குடுத்துரும். அண்ட் கீழ பார்த்தீங்கன்னா, இதுக்கான கன்டென்ட் எழுத சேம் பார்த்தீங்கன்னா, மேல அந்த கன்டென்ட் குடுத்தது கீழயுமே அது ஆட்டோமேட்டிக்கா எழுத ஆரம்பிச்சுருச்சு இப்ப ChatGPT. ஸோ லெட்ஸ் சே இது முடியட்டும். இது முடிச்சுட்டு நான் டெஸ்ட் லைவ்லயே உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா, இப்போ நான் யூஸ் பண்ற டூல் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ரைட்டர் .com அப்படின்னு சொல்லி ஏஐ கன்டென்ட் டிடெக்டர் இதுவுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த டூல் கொஞ்சம் ப்ராமினன்ட்டா ஃப்ரீல கொஞ்சம் நல்லாவே வொர்க் ஆகுது. ஆப்வியஸா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கன்டென்ட் லோட் ஆயிட்டு தான் இருக்கு இன்னும். இது முடிஞ்சிருச்சுன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, இங்க நான் பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இதோட டிடெக்ஷன் ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பாருங்க. பிகாஸ் நான் இப்போதைக்கு இந்த டூல் மட்டும் தான் அதிகமா யூஸ் பண்றேன். மத்த டூல்லாம் வந்து கொஞ்சம் கிரெடிட்ஸ் லிமிட்ஸா இருக்குன்றதுனால, அந்த அளவுக்கு கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா இல்ல. ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, மேக்ஸிமம் காப்பி பண்ணி அங்க போட்டுட்டு, நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன டூல் ஆல்ரெடி நம்ம பேசிட்டு இருக்க டூல் கிராவிட்டி ரைட். ஸோ அந்த டூல் தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லைக் இந்த கம்ப்ளீட் இந்த வீடியோ செஷனுக்கு ரிசல்ட் வரைக்கும். எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு இப்ப நீங்களே தான் லைவ்ல பார்க்க போறீங்க. கம்ப்ளீட் இந்த செஷன் கிராவிட்டி ரைட்டருக்காகவும் இருக்கு. அண்ட் சேம் வேல வந்து பிளாகிங் வந்து அப்ரூவல் வாங்குறோமா இல்லையான்ட்டு ஒரு ஐடியாவும் தெரிஞ்சிரும்.
ஸோ இதுவரைக்கும் நம்ம கன்டென்ட் டெவலப்மெண்ட் மட்டும் தான் பேசியிருக்கோம். அண்ட் ஆல்ரெடி எப்படி கன்டென்ட்ட லோட் பண்றது, அப்படி வேர்ட்பிரெஸ்ல வெப்சைட்ல அப்படின்ற விஷயங்களும் நீங்க முன்னாடி வீடியோ பார்த்துருக்கலாம் மேபி. அது அவ்வளோ கன்ஃப்யூஷனா இருக்கும். இந்த வீடியோல கம்ப்ளீட் டெப்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி கன்டென்ட் மேக் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதுதான் இந்த கன்டென்ட். இந்த கன்டென்ட்ட நான் அப்படியே வந்து இங்க ட்ராப் பண்றேன். அண்ட் அனலைஸ் டெக்ஸ்ட் குடுக்குறேன். 85% ஹியூமன் ஜெனரேட்டட் கன்டென்ட் அப்படின்னு சொல்லி இங்க ரெட்ல காட்டுது. அங்க 85% தான். இது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, அகைன் கிராவிட்டி ரைட்டருக்குள்ள போறோம். நான் லாகின் பண்ணிக்கிறேன். செகண்ட். ஸோ கிராவிட்டி ரைட்டர்ல ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே ஹியூமன் ஹியூமன்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. ஒன் செகண்ட். ஸோ ஹியூமன் ரைட்டிங் பிளாக் போஸ்ட்ன்னு இருக்கு. ஆப்வியஸா இங்க ஏஐ பிளாக் ரைட்டிங் ஓகே. உங்களுக்கு தேவைப்படாது ஆப்வியஸா. மேக்ஸிமம் நம்ம ஒரு ஆர்டிகிள் எழுதுனதுக்கப்புறம் அத ரீரைட் பண்ணி தான் அதோட ரிசல்ட் எடுப்போம். ஸோ இங்க ரீரைட் வித் கீவேர்ட்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் நீங்க இந்த ஸ்டார் ரேட்டிங் இருக்கிறது எல்லாமே 2x ஆஃப் யுவர் எனர்ஜி. அப்படின்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து டபுள் தி கிரெடிட் ஸ்கோர். இப்ப நீங்க நார்மலா யூஸ் பண்ணீங்கன்னா 100 தான் இருக்கும். வேறஸ் வந்து நீங்க இந்த மாரி அ இந்த பிரீமியம் ரிலேட்டடான திங்ஸுக்குள்ள நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, 100 இருந்தது 200 மாறும். உங்களோட கிரெடிட் இமிடியேட்டா டவுன் ஆகும். ஸோ அதனால அது நீங்க பார்த்து தான் யூஸ் பண்ணி ஆகணும் இதுல. ஏன்னா நம்ப வந்து மினிமம் பட்ஜெட்ல தான் எடுத்திருக்கோம். வேறஸ் அதுக்கேத்த மாரி தான ரிசல்ட் குடுக்கணும். அப்படின்றதுக்காக தான் ஆனா நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிரும். கிட்டத்தட்ட லைக் $19 தான் நம்ம வாங்கியிருக்கோம். பாருங்க 34,416 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். 75,000 வேர்ட்ஸ்ல. இதுல வந்து இமேஜ் ஜெனரேட் நம்ம இன்னும் எதுவுமே பண்ணல. மேக்ஸ் ப்ராபப்ளி இந்த ப்ரோ வெர்ஷன் அண்ட் ஸ்டார்டர் வெர்ஷன் இருக்கு. இது வந்து இயர்லினா உங்களுக்கு அதுக்கேத்த மாரி கம்மியாகும். ஸோ 69 அண்ட் 15. ஸோ இயர்லி பேசிஸ்ல $15னா இன்டூ 12 மந்த்ஸ் போட்டுக்கணும். அண்ட் 69 இன்டூ 12 மந்த்ஸ் அப்படி நீங்க போட்டுக்கணும். இதெல்லாம் மந்த்லினா $79 அண்ட் $19. நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது $19. ஸோ அதில் 75,000 வேர்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஆஸ் ஆஃப் கம்பேரிசன் இந்த கிராவிட்டி ரைட்டர்ல இது நல்ல லோ பட்ஜெட்டான அமௌண்ட் தான். பட் ஆனா அதுக்கேத்த மாரி டூல்ஸ் உள்ள எஃபிஷியன்ட்டா தான் ஒர்க் அதுக்கேத்த மாரி ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஏன்னா பிரீமியம் செக்டாருக்கு சீக்கிரமா ட்ரெயின் ஆகும்னு சொல்லியிருந்தேன்ல இதுக்கு முன்னாடி. ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரீரைட் ஆர்டிக்கல் இதெல்லாம் நான் ஆல்ரெடி ரீரைட் பண்ணது கன்டென்ட்ஸ் எல்லாமே. ஸோ எங்கேருந்து நான் ரீரைட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நிறைய ஆர்டிக்கல் நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ நான் ரீரைட் ஆர்டிக்கல் பைபாஸ்னே கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரீம் பைபாஸ். ஓகே. ஓகே இந்த டூல் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ ரீரைட் ஆர்டிக்கல் எக்ஸ்ட்ரீம் பைபாஸ் ப்ரொவைட் யுவர் ஆர்டிக்கல் பிளாக் போஸ்ட் அண்ட் அதர் டைம் இல்லாமல் இப்போ நான் சாட்ஜிபிட்டியில் போட்ட கண்டென்ட்டை அப்டேட் பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ எங்கேயுமே நான் இது பண்ணல. அகைன் நீங்கள் பாருங்கள். சாட்ஜிபிட்டியில் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அண்ட் தென் நான் இங்கே கண்டென்ட்டில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ரீரைட் பண்ணுறேன். பட் ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மட்டா வராது. ஸோ அதுதான் மெயின் விஷயம். கொஞ்சம் நம்ம தான் ஃபார்மட்டே நம்ம தான் டெவலப் பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப நீங்க ChatGPTல போட்டீங்கன்னா, ஒரு கன்டென்ட் வந்து அத கரெக்ட்டா பிரிச்சு குடுத்துச்சு. H1, H2 ஸோ என்னென்ன புல்லட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி கிளியரா குடுத்துரும். பட் இங்க நீங்க ரீரைட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்டின்னா, நீங்க லைவாவே போய் பார்ப்பீங்க. இங்க நீங்க குடுக்கும்போது கூட இங்க பாயிண்ட் வைஸா தான் போகுது. பட் ஆனா இந்த சைடு அவுட்புட்ல என்ன நடக்கும் அப்டின்னா அந்த அளவுக்கு கிளியர் ஸ்ட்ரக்சரா உங்களுக்கு வராது சில நேரத்துலலாம். ஏன்னா நேத்து நான் கிரியேட் பண்ணது இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரில நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு போல்ட்னஸ் வந்துருக்கு. இப்ப நான் வந்து இங்க என்ன பண்ணுவேன்னா, அகைன் நான் இங்க வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணுவேன். ஸோ இது வந்து ஹெட்டிங் 1. ஸோ இப்படி நான் வந்து கன்டென்ட்ட ஸோ இந்த கன்டென்ட் எந்த அளவுக்கு ஹியூமனைஸ்டா இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும்னா, அகைன் நான் இத காப்பி பண்ணிட்டு இதுமே பேஸ்ட் பண்ணி அனலைஸ் கன்டென்ட். மேக்ஸ் ப்ராபபிலி 1229 வேர்ட்ஸ் தான். 95% ஹியூமன் ஜெனரேட். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது குட் ரேஷியோ தான். ஸோ ஆப்வியஸா இந்த கன்டென்ட் நம்மளுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான்.
சரிங்களா? ஸோ இந்த கன்டென்ட்ட நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னன்னா, ஒரு சேஃப்டிக்காக எப்பயுமே நான் எங்கிட்ட டவுன்லோட் பண்ணிப்பேன். அண்ட் ரதர் தென் காப்பி பண்ணி நான் டிரைவ்ல சேவ் பண்ணுவேன். மோஸ்ட்டா டிரைவ்லயே சேவ் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க வந்து சில நேரத்தில சில ஃபைல்ஸ்லாம் எங்கனா மிஸ் ஆவறதுக்கு பதிலா, இங்க டிரைவ்ல மோஸ்ட்டா யூஸ் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. அது உங்களுக்கு நல்ல தப் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கூட அதில போய் நீங்க ஆட்டோ சேவ்லயே இருக்கும். நீங்க எங்க விட்டீங்களோ அங்கேயே போய் சேவ் ஆயிடும். ஸோ அதனால எமர்ஜென்சி டைம்ல கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி தான். இப்ப நான் ஒரு கன்டென்ட் நான் என்ன பண்றேன்னா, ChatGPTல ஆட்டோமேட்டிக்கா போல்ட் பண்ணி குடுக்குறேன். வேறஸ் நான் இங்க வந்து ஒண்ணு ஒண்ணா நான் வந்து கரெக்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரெகுலர் செக்கப் அண்ட் ஃபீட்பேக்ஸ்ன்னு சொல்லி நான் இது போல்ட் பண்றேன். ஸோ இந்த மாரி ஒரு செக்மென்ட்டும் நீங்க நீங்க ஹியூமனைஸ்டா எழுதுற மாரியே நீங்க படிச்சு பார்த்து, ஒண்ணொண்ணா நீங்க பண்ணணும். ஸோ டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிவார்ட்ஸ் நான் இது போல்ட்ல குடுக்குறேன். ஸோ கிராட்டிட்யூட் நான் இது வந்து H2ல குடுக்குறேன். ஸோ அந்த மாரி தான். இப்ப இது H2ல இது H3 நான் குடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வேற குடுத்திருந்தேன். ஸோ H3ல அட்வொகேட் ஃபார் வொர்க்கிங் லைஃப் பேலன்ஸ். ஸ்ட்ராட்டஜி 3 வரைக்கும் நான் போல்ட்லயே குடுத்துக்கிறேன். பிகாஸ் அந்த அளவுக்கு வேண்டாம். ஸோ இப்படி தான் ஒரு கன்டென்ட்ட நீங்க டெவலப் பண்ணிட்டு கொண்டு போயிட்டே இருக்கணும். ஸோ ப்ரமோட் திஸ் டைம் வெக்கேஷன். நான் இது வந்து H2ல அகைன் குடுக்குறேன். ஓகே தே ஷோட் 3 அண்ட் போல்ட். எனக்கு ஏன் H2, H3ன்னா லைக் இது தனியா எடுத்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். லைக் என்ன எது குடுத்தா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ட்டு. மென்டாரிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் 5 ஓகே. போல்ட் குடுத்துக்கிறேன். ஓகே. அகைன் 6 ஓகே. இது கொஞ்ச நேரம் டைம் எடுத்து தான் நீங்க பண்ற மாரி இருக்கும். ஏன்னா, நீங்க ஆர்டிகில் எழுத போறதில்ல. எல்லாமே ஏஐயே பண்ணிருச்சு. ஸோ இது உங்களுக்கு பெரிசா டைம் போற மாரி இருக்காதுன்னு நெனைக்கிறேன். இது இன்ஸ்டன்ட்டா நீங்க டக்கு டக்குன்னு பண்ணிரலாம். பிகாஸ் இது கூட நம்ம பண்ணலன்னா, அப்ப கண்டிப்பா அவுட்புட்டுன்றது ரொம்ப கஷ்டம் தான். இது பண்றதுக்கு கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு? ஸோ இந்த டைம் ஃப்ரேம்லயே உங்களால பண்ண முடியும். ஸோ முன்னாடி நெறைய ஸ்கேம்ஸ பத்தி பேசியிருப்பேன். ஸோ சேம் அதேதான். நீங்க வெளிய போய் குடுத்து ஒர்க் அவுட் பண்றதுக்கு பதிலா, நீங்க வந்து கத்துக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ட்ரையல் அண்ட் எரர் தான். ஆப்வியஸா நீங்க பண்ணி, இத நீங்க கத்துக்கலாம் தாராளமா. இதெல்லாம் வந்து நான் H4 குடுத்துடுறேன். H3 ஓகே. ஒர்க் அவுட் ஆகல. ஸோ இது எல்லாமே நான் காப்பி பண்ணி, என்னோட ஆல்ரெடி நான் காப்பி பண்ணிட்டேன். இருந்தாலும் இங்க செக்மென்டேஷன் பண்ணல. நான் இங்க என்ன பண்றேன்னா, பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்க பேஸ்ட் பண்ணிட்டேன். நான் என்னோட 100% ஏஐ கன்டென்ட்டா இருந்த ஒரு விஷயத்த, நான் என்ன பண்ணேன்னா, ஹியூமனைஸ் கன்டென்ட்டா நான் இங்க மாத்திட்டேன். சரிங்களா? ஸோ இதே மாரி தான் நீங்க ஒரு ப்ளாக் போஸ்ட்க்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கும். நீங்க நெனச்சு பாருங்க, அரவுண்ட் ஒரு 1 ஹவர் டைம்ல நீங்க ஒரு 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 5 பிளாக் போஸ்ட் உங்களால நீங்க மேனுவலா உட்காந்து எழுதணும்னு நெனச்சீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஒரு பிளாக் போஸ்ட்டுக்கே 1500 வேர்ட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் டஃப்பா கூட இருக்கலாம். ஆ மேபி நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரைட்டிங்ல இல்லன்னா. இஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரைட்டிங்ல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும். ஸோ ஆப்வியஸா என்ன நடக்கும்னா, நீங்க ஏஐ டூல் யூஸ் பண்றதுனால சீக்கிரமா கட் ஷார்ட்டா நடக்குது. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களோட டைம் எல்லாமே வந்து அந்த 2 ஹவர்ஸ் டைம் கேப்ல உங்களால எல்லாமே பண்ணி முடிக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா குடுத்துருக்கும். ஸோ அப்கமிங் வீடியோஸ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன் அண்ட் பெல் பட்டன் ஸோ சேம் லூப் தான். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் கீப் ஆன் இந்த வீடியோவ வாட்ச் பண்ணிட்டே இருங்க அடிக்கடி அப்டேட்ல. பிகாஸ் இதோட எண்ட் நோட் என்ன ரிசல்ட் வருதுன்ட்டு நானும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆப்வியஸா. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க் யூ ஃபார் லைக் ஃபார் மோர் வீடியோஸ் டு அப்லோட் ஃபார் யுவர் சப்போர்ட்.